Hi friends, இன்னைக்கு வீடியோவில் எப்படி நம்ம வீட்டிலேயே நெயில் பாலிஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த DIY நெயில் பாலிஷ் பண்ண 2 பொருட்கள் போதும். ஃபர்ஸ்ட் ஃபெவிகால், ரெண்டாவது அக்ரிலிக் பெயிண்ட். நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கிறேன். அக்ரிலிக் பெயிண்ட் இல்லாதவங்க வாட்டர் பெயிண்ட், ஃபுட் கலர் எது வேணாலும் பயன்படுத்தலாம். கலர் தரக்கூடிய எந்த பொருள் வேணாலும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிற நெயில் பாலிஷ்க்காக கிரிம்சன் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். ஓகே, எப்படி DIY நெயில் பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நிறையவே செஞ்சு உங்களுடைய ஓல்டு நெயில் பாலிஷ் கண்டெய்னரை க்ளீன் பண்ணி அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன பாட்டிலில் கூட நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டை ஆட் பண்ணுறேன். ரெண்டு பொருட்களையும் ஒரு சின்ன குச்சி வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கலர் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக பெயிண்ட் ஆட் பண்ணலாம். கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வாட்டர் பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் காட்டன் இயர்பட்ஸ் இல்லைனா பழைய நெயில் பாலிஷ் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம நார்மலாக எப்படி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்னோடய தம் நெயிலில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் என்னோடய தம் நெயிலில் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம நார்மல் நெயில் பாலிஷ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ எல்லா நெயிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ என்னோடய எல்லா நெயிலையுமே அப்ளை பண்ணிவிட்டேன். நம்ம நெயில் பாலிஷ் போட்டால் எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப பாலிஷாக இருக்குது. ஆனால் இந்த நெயில் பாலிஷ் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால இதை வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிறதுக்காக இது மேலே ஒரு கோட் நெயில் ஷைனரை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்னோட எல்லா நெயிலையுமே நெயில் ஷைனர் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகே, நான் இப்போது என்னோடய எல்லா நெயில்ஸ்லேயுமே நெயில் ஷைனர் அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நம்ம நார்மல் நெயில் பாலிஷ் கடையில் வாங்கி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதை ரிமூவ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். நெயில் ஷைனர் ரிமூவர் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணாலே போதும், ரிமூவ் ஆகி வந்துடும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியான எல்லா நெயில்ஸ்லேயுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த DIY நெயில் பாலிஷ் பண்ணுறதும் ஈஸி, அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த DIY நெயில் பாலிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய DIY வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.